யானை. காட்டுக்குள் யானை. ஒரே அலறல் சத்தம். என்ன சத்தம் என்று காட்டிலாக்க அதிகாரிகள் பார்த்தனர். கேமரா மூலியமாக கண்காணித்தனர். அப்போது யானைக்கு காலில் அடிபட்டது. என்னவென்று தெரியவில்லையே. உடனே டாக்டர் வரவழைக்கப்பட்டார். டாக்டர் வந்தவுடன் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டார். காட்டில் யானைக்கு அடிபட்டுருச்சு. சரின்னு. இரவு ஒரு 7 மணி இருக்கும். இரவு நேரத்தில் எப்படி காட்டுக்குள் செல்வது என்று வினவினர். பரவாயில்ல வாங்க, ஒரு டார்ச் லைட் அடிச்சுக்கிட்டு யானை எங்கே படுத்திருக்கு அங்கே போய் பார்க்கலாம். பார்த்தவுடன் யானை படுத்து கிடந்தது. காலில் ஏதோ முள் குத்தி சீழ் பிடிச்சிருந்தது. மருத்துவர் உடனே டாக்டர் எல்லாம் க்ளீன் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி கட்டு போட்டு விட்டார். யானைக்கும் மருந்து கொடுக்கப்பட்டது. யானை ஓரிரு நாட்களில் எழுந்து நடக்கும் என்றார். எழுந்து நடந்தவுடன் யானை தானாக காட்டுக்குள் சென்றுவிடும் என்று வந்துவிட்டார் துணைவியார். நம்ம இருவரும் இருட்டில் போகிறோமே, அங்கே யானை இருந்தால் தாக்குமே. எல்லா யானையும் சுற்றி தான் நின்று பார்த்துக்கிட்டு இருக்கு. நாம் என்ன செய்கிறோம்? அந்த யானை ஏதாவது தப்பான சத்தம் கொடுத்துட்டா நம்மளை எல்லா யானையும் தாக்கிவிடும். அதனால் ஜாக்கிரதையாக தான் செய்யணும். உயிருக்கு ஆபத்தான வேலை தான் இது. ஓரிரு நாட்கள் ஆனதும் சின்ன யானை சத்தம் கேட்டது. என்ன ஆச்சு யானைக்குன்னு? யானைக்கு அதே போல் கண்ணாடி ஓடு குத்தப்பட்டது காலில். ஏன் கண்ணாடி ஓடு இருக்குது அப்படின்ட்டு டாக்டர் போய் க்ளீன் பண்ணார். இப்பையும் யானையெல்லாம் இருக்கா என்று ஆஃபீஸர் கேட்டார். ஆமாம், சுத்தீர எல்லா யானையும் மரத்துக்கு பின்னாடி நிற்கிது. டார்ச் லைட் வெளிச்சத்தில் பாருங்கள், தெரியும். அவங்க மேலே டார்ச் அடிக்காதீங்க, இங்கேருந்தே பாருங்கள், உங்களுக்கு அது தெரியும். பார்த்தால் கண்கள் மட்டும் தெரியுது. ஆஃபீஸருக்கு ஒரே பயம், நடுக்கம். பேசாமல் இருங்க, இந்த யானைக்கு வைத்தியம் பார்த்து விட்டு நாம் கிளம்பலாம் அப்படின்ட்டு வைத்தியம் பார்த்து கட்டு போட்டு விட்டு ஆறுதல் மருந்தெல்லாம் கொடுத்து விட்டு கிளம்புகிறார்கள். இது எதனால் வருகிறது என்று கேட்டார் டாக்டரை. மக்கள் யானைகளை பார்க்க காட்டுக்குள் வண்டியில் செல்கிறார்கள். அப்போ தண்ணி பாட்டில், கெட்ட எல்லா விதவிதமான பாட்டில்களை தண்ணீர் சாப்பிட்டு விட்டு ஜூஸ் சாப்பிட்டு விட்டு உட்டெறிவதால் அது உடைந்த ஓடுகள் யானையின் காலில் ஏறுகிறது. இதனால் யானைகளுக்கு விளைவு ஏற்பட்டு சில யானைகள் இறக்கவே நேரிடும் சீழ் பிடித்தால். அதனால் மக்களாகிய நாம் அஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். மிருகங்களையும் பாதுகாக்க வேண்டும். அதனால் நாமும் ஒத்துழைக்க வேண்டும். இதுதான் யானையின் வரலாறு. ஓர் யானை இருந்தால் எல்லா யானையும் பாதுகாப்புக்கு நிற்கும். அதே போல் மக்களும் நாமளும் உறுதுணையாக மிருகங்களுக்கு துரோகம் செய்யாமல் இருப்பது நல்லது. இதுவே யானையின் வரலாறு. நன்றி, வணக்கம்.